வாங்கி கொண்டது ஐயோ பாவம். தொட்டா போதும் கைப்பட்டா போதும் பட்டு பூச்சி போல பறந்து மோட்சம் தேடும். நம்பிக்கை இருந்தால் முன்னிக்கும், நல்லவர் என்றால் ரட்சிக்கும். நம்பிக்கை இருந்தால் முன்னிக்கும், நல்லவர் என்றால் ரட்சிக்கும். கெட்டவர் என்றால் தண்டிக்குமே இந்த பூதம். இந்த பூதம் குட்டி பூதம், குட்டி பூதம். கெட்ட சாபம் வாங்கி கொண்டது ஐயோ பாவம். தொட்டா போதும் கைப்பட்டா போதும் பட்டு பூச்சி போல பறந்து மோட்சம் தேடும். செய்யும் இந்த பூதம் சந்திர சூரியன் யாவும் இவன் அன்பை தேடும். சொந்தம் பந்தம் இல்லாமல் சுத்தும் போதும் துன்பம் இன்றி மண்ணின் மேலே. மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. நீ வருவ. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அடிமை. சாத்தான், மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. 1000 தேவர்களோட சக்தி, அப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுக்க என் கைக்குள்ள. நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லனா ஆபத்து உனக்கு. நீ எனக்கு கட்டுப்படலனா உன்னை தெய்வமா நினைச்சு ஆராதிக்கிற அத்தனை பேரையும் நான் பத்மமாக்கிடுவேன். சாத்தான், என் முன்னாடி வர்றதுதான் உனக்கு நல்லது. போன படத்துல சுமதியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுலயும் கிளைமேக்ஸ்ல எல்லாம் புலியாச்சு. நீங்க என்ன படத்தை தான் பார்க்க முடியாது. சொல்லுங்க சார், அடுத்த சீன் என்னன்னு சொன்னீங்கன்னா. ஷூட்டிங்ல இருக்கேன். ஓகே, முடிஞ்ச அப்புறம் நானே கால் பண்றேன். சார், அடுத்த சீன் என்னன்னு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா சார்? ஐடியா? மனுஷன் டாய்லெட் எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீனுக்கு ஐடியா கேக்குறான். யோ, முதல்ல போய் வெளிக்கிறதுக்கு இடத்த புடியா, அப்புறம் சீனை பிடிக்கலாம். ஓயா. சாரி சார். நேத்து சாப்பிட்ட மொச்சக்கொட்டை குழம்பு இருந்தா வேலை செய்யுது. நான் செலக்டிவா தான் படம் பண்ணுவேன். ரியலி? யா. இல்லனா நிக்க முடியாதுல. ஹலோ. நிறுத்து. சார், ரோட்ல ஷூட்டிங் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குனீங்களாடா? பக்கத்து ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்காம எப்பறா நடத்துறீங்க ஷூட்டிங்? அது வந்து நீ தான் மேனேஜரா? நான் மேனேஜர் இல்ல சார். அப்ப நீ யாரு? நான் இங்க ப்ரொடக்ஷன் பாய் சார். ஷூட்டிங்கான எல்லா வேலையும் மேனேஜர் தான் சார் பாத்துக்கிறாரு. ஓஹோ, இந்த படத்தோட டைரக்டர் யாரா சார்? நீங்க கேள்விப்பட்டதுல ஜஸ்பால் ரெய்னா. என்னது ரெய்னாவா? ஜஸ்பால் ரெய்னா சார். கேள்விப்பட்டதில்ல, ஆனா இப்ப கேள்விப்படுறேன். பேரை கேட்டா ஷக்கீலா படம் எடுக்கிற டைரக்டர் பேர் மாதிரியே இருக்கே. கூப்பிடுறாவன. என்ன சார், ஷக்கீலா படம்னா அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? ஒரு காலத்துல விழுந்து கிடந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே தாங்கி பிடிச்சது ஷக்கீலாவோட மார்க்கெட் தான் சார். யோ, இங்க என்ன பிரச்சனை? பர்மிஷன் இல்லாம ரோட்ல ஷூட்டிங் நடத்த கூடாதுன்னு சொல்றாரு சார். ஓஹோ, ரோட் எந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு சொந்தம் இல்ல சார். அப்புறம் எப்படி ஷூட்டிங் நடக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். யார் சார் உங்க எஸ்ஐ? புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. பிரச்சனையே அவர்தான். முதல்ல உங்க எஸ்ஐக்கு நீங்க போனை போடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். கூடுறாங்க. இவனும் விட மாட்டேங்கிறானே. சார், ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணன் பேசுறேன் சார். லொகேஷன்ல இருந்து பேசுறேன் சார். டைரக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு சார். பேரா ஜஸ்பால் ராணா. அதான் அவர் பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கொடுங்க. ஹலோ, டைரக்டர் ஜஸ்பால் ராணா ஸ்பீக்கிங். வணக்கம் சார். ஆமாம், இந்த பர்மிஷன் வாங்காமல் ஷூட்டிங் நடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே. ஓ,
நேர்ல வந்து லெட்டர் கொடுக்கணுமா? அவ்வளவுதானே? வரேன், நானே வரேன். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்க? அதான் பேசி சால்வ் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? லெட்டர் எழுதி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லங்கறாரு. அவ்வளவுதான். ஓகே, வண்டியில ஏறுங்க. வாங்க போலாம். சார் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் இருக்கு. அங்க உங்க வேலைய முடிச்சிட்டு வந்துருங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. வரட்டா? ஏறுங்க சார். பின்னாடி பின்னாடி உட்காருங்க. பின்னாடி வசதியா இருக்கும். இவ்வளவு மரியாதையா? நேரா ஸ்டேஷன் வண்டி விடு. நீயா? நீ என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவனாச்சே. என்ன அது வேஷம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இங்க ஒரு சின்ன வேஷம் இருக்கு. நான் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. சார் எழுந்துருங்க, எழுந்துருங்க சார், எழுதுறா. நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை கேட்டு வரும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? அனுபவம் வேணும்னு சொன்ன. அனுபவம் இல்லாதவன் ஒரு டைரக்டரா மட்டும் இல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு நீ சொன்ன. எக்ஸாக்ட்லி. நீ எடுத்த படத்தை எல்லாம் நானும் பார்த்திருக்கேன். ஓஹோ. எந்த படமாவது 2 நாள் ஓடி இருக்கா சொல்லு? இல்லதான். உனக்கு உனக்கு என்னடா அனுபவம் இருக்கு? அது எங்க இருக்கு? நான் உனக்கு ஒரு புது அனுபவத்தை சொல்லி தரேன். அப்படியா? சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. இது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இதை வச்சு 100 படம் கூட பண்ணலாம். கொல்லைக்கு போலான்னு வந்தா ஒண்ணுக்கு கூட போக முடியாது. பாய் போச்சு. அம்மா மகமாகி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? தேவி மகமாகி காப்பாத்துமா. அம்மா மகமாகி காப்பாத்துமா. தாயே மகமாயே. ஒரு பெரிய டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில நான் ஒரு போலீஸ்காரனா ஆயிட்டேன். தாயி அம்மா மாரியாத்தா. போலீஸ் வேலை நல்ல வேலை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா காக்கி சட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த கலைஞனை எப்ப தாயே மக்கள் தாயே மகமாயே. தாயே மகமாயே. இன்னையிலிருந்து நான் என் லட்சியத்தை தேடி போக போறேன். என்னுடைய வாழ்க்கையில புது அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு நீதாமா அருள் புரியணும். தேவி மகமாயி. அம்மா தாயே. தேவி மகமாயே. ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான எல்லா திறமைகளையும் நீ கொடுக்கணும். 10 ரூபாய் கொடுத்து வாங்கின இந்த தேங்காயை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் மங்களகரமா முடிச்சு தரணுமா தேவி? தேவி மகமாயே. டேய், சாமியை இப்படி சத்தமா கூப்பிட்டு பயமுறுத்தாதடா. மெதுவா வேணும்னாலே கேட்கும். காப்பாத்து தாயே. தேங்காய் உடையலையா? சாரி, என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் அவனும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. உன் பேர் என்ன? சுதா. சுதாகரன். சுதாகரனா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சாரி சாரி சுதா. தேங்காய் இனிமே கரெக்டா உடைக்கிறேன். இதுவரைக்கும் மத்தவங்களை அடிச்ச அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் முறையா நான் அடி வாங்குற அனுபவத்தை நீ கொடுத்திருக்க தேவி. என் குரலை நீ கேட்டுட்ட. இருந்தாலும் அவன் இப்படி அடிச்சிருக்க கூடாது தேவி. என் கடாப்பல்லே ஆடுது. ஆரம்பமே அமர்க்கலாம் தேவி. பல் டாக்டரா இருப்பானோ? வண்டி நிறுத்து. ஏய், அனுபவத்தில் புதுமை, அனுபவத்தை நம்பி அனுபவசாலி. இந்த படத்தோட ஒரிஜினல் டிவிடி எடு. அதெல்லாம் இல்ல சார், திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா வேணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். ஆனா நீ என்ன ஏமாத்த நினைச்ச? திருட்டு விசிடி வித்ததுக்கு மட்டும் இல்ல, விக்காததுக்கும் சேர்த்து உன்னை உள்ள தூக்கி போட்டு. என்ன சார் சொல்றீங்க? இதுவும் ஒரு புதிய அனுபவம் தான். அசத்துறீங்க சார், நீங்க ஒரு அனுபவ கடல் சார். அனுபவத்தின் புதுமை சீடு இங்க இருக்கு சார்.
இந்தாங்க சார், எல்லாமே ஒரிஜினல் சார். இத வச்சு நான் ஒரு கலக்க போறேன். அப்புறம் உனக்கு காசு தரணுமோ? இதனால எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சதுன்னா நான் உனக்கு காசு தரேன். அப்படி மட்டும் கிடைக்கல, நீ கடையை மூடிட்டு வீட்டுல உட்கார்ந்து சீரியல் தான் பார்ப்ப. தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய கலைஞன் வரப்போறான். அதுக்கு நீங்க ரொம்ப நாள் காத்திருக்க தேவையில்லை. பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல்ல? கலைஞர்கள் அப்படித்தான் தெரிவாங்க. Follow me. பெரியப்பா, அவங்களை இன்னும் காணுமே. ஒருவேளை வரமாட்டாங்களோ? இல்லம்மா, வந்துருவாங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கலையா? இது பையன், திரும்ப பையனோட அம்மா. வாங்க. உள்ள வாங்க. ஹல்லா ஹல்லா கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஹல்லா ஹல்லா நான் சிங்கப்பூர்ல இருந்து இப்பதான் வந்தேன். நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய். வணக்கங்க. ஆமா, இந்த டீக்கு பர்மா டீக்கா? தேக்கான்னு கேக்குறாரு. சிங்கப்பூர்ல இவர் வீடு முழுக்க முழுக்க தேக்காலானது. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க உங்க மூத்த பொண்ணா? என் பொண்டாட்டிங்க. ஓ, வெரி குட் வெரி குட். நான் அப்பவே நினைச்சேன், பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் போட்டோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒண்ணு காப்பி எடுத்துட்டு ஒண்ணு வர சொல்லுங்க. எடுத்து வாங்க. ஹலா, எங்க ஸ்டெப்ஸ் ஏறி தான் மாடிக்கு போணுமா? சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல படிக்கட்டே கிடையாது, வெறும் லிஃப்ட் தான். வாட் ஆ ஃபன். ஆமாண்டா பண்ணி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹலா. ஆமா, நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஹலா. ஹலா. கொஞ்சம் ஓவரா தெரியுது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலா. ஓ, ஆஸ்ட்ரேலியா இல்ல. அஃபு. பேர் என்ன? அங்க கேளுடா. என்ன பேரு? ஸ்ரீலக்ஷ்மி. நல்ல பேரு, ஆனா ஸ்ப்ரே அடிக்காதீங்க மூஞ்சில. நல்ல பேர் வச்சிருக்கீங்க. பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. என்னடா நான் சொல்றது? அம்மா, என்ன படிச்சிருக்கீங்க? BBA. ஓ, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் ஆப்பிள். Actually, Singapore, what I'm trying to make it do become சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிறது. அப்புறம் சின்ன ஜெர்சுங்க, இந்த காலத்து பசங்க ஏதாவது பேசுவீங்க, விட்டுலாமே. அதுவும் சரிதான். நம்ம முன்னாடி பேசுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா தானே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையோட முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா? Come on. என்னங்க அவங்க மட்டும் பாட்டு நீங்க தள்ளியே நில்லுங்க. என்னையில இருந்து நம்ம வாழ்க்கை பல்ப் பிரைட்டா எரியும். Come on. Sit please. Nice. எனக்கு பிடிச்சிருக்கு. I like you. You like me? Yeah. No spray. எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. I like your smile, but I hate your spray. Okay? இப்படி நின்னுகிட்டே இருந்தா இப்படி இங்க வந்து உட்காருங்க. இங்க வந்து உட்காருங்க. தள்ளுடா. See, I'm Singapore. அதாவது கல்யாணம் முடிஞ்சது நேரா சிங்கப்பூர் போயிருவாங்க. அதான் சொல்றாரு. இத பாருங்க, நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது முடிஞ்சது கதை. இதாண்டா நேரம், எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஓகே, எல்லாத்தையும் கழட்டிடுவோம். வா வா. ஹாய் போனே, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு கொடுக்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன். Look here, not Indian, foreign. Because நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் வருங்கால பண்டாட்டிக்காக நான் வாங்கி வந்த கிஃப்ட் உனக்கு கொடுக்கிறேன். I will take. Okay? மல்லிகைப்பூ வாசனை இருக்கிற இந்த கட்சி என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்கிறேன். வாசனை சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. ஸ்மெல்லு smell. ஸ்ரீலக்ஷ்மி, அம்மா ஸ்ரீலக்ஷ்மி.
ஸ்ரீலக்ஷ்மி, என்ன இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா? சீக்கிரம்டா. பீரோ பெரிய சைஸா இருக்கு. இதுல நிறைய நகைங்களா ஒரு நகை விடாத, எல்லாத்தையும் உருவு. பாவீங்களா, மூக்குத்தி மறந்துட்டீங்களாடா? வர மாட்டேங்குது. மோதிரம் வரலையா உனக்கு? தேங்காய் நான் பாட்டி வாங்கிட்டு மோதிரம் நான் கேட்டேன். என்கிட்ட கொடு. டேய், கடிக்காதடா. தங்கம் பல்லுல மாட்டிக்க போகுது. அது சுரண்டி எடுக்க முடியாதுடா. சின்ன வயசுல போட்ட மோதிரம் இன்னும் வரவே மாட்டேங்குது. பெண்ணு வேற பெரிய எழுத்தாளர் நினைப்பு. வந்த எதையும் கூட கொடுக்கு. எல்லாத்தையும் எடுத்தாச்சா? டேடி, என்னடா அது கையில? இது போட்டோ. எதுக்கு? எங்க வீட்ல எங்க அப்பா படம்னு ஒண்ணுமே இல்ல, அதுக்கு தான். அது கரெக்ட். ஒரு அப்பா கிடைச்சாரு உனக்கு. எல்லாம் எடுத்தாச்சா? ஒருக்கா செக் பண்ணிக்கலாமா? இது உனக்கு. டேய், அது கைட்ட முடியலடா. இந்த அம்மாவுக்கு ஜலதோஷம். அந்த கண்டராவி அங்கேயே விடு. நல்லா சீக்கிரம் வாங்கடா. பண்டாடா. அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு இது அருமையான நேரம். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அனுபவங்கள் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பள நாள். இன்னைக்கு விட்டா 10 பைசா கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா, இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற நாள். வேட்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அங்க ஒருத்த பொண்டாட்டி முந்தானை பிடிச்சு நிக்கிறான் பாருங்க. அவங்கிட்ட இன்னைக்கு ஆட்டையை போட்டுருவோமா? ஏய், நாங்க உன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது உன் யோகிதை என்னன்னு. நம்ம பசங்க உன் கூட 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. ஏய், என்னடா சொன்ன? ஏய், அடிக்காதீ. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ உனக்கு பணம் கொடுத்து உதவுனது எங்க பாஸ். வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. வாங்கின காசை கொடுக்க உனக்கு வக்கில்ல. பெரிய ரோஷக்காரி மாதிரி கையிட்டு அடிக்க வர. ஹலோ, ரொம்ப நேரமா டயலாக் பேசுறீங்க. இந்த வீர வசனத்தை எல்லாம் பொம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது. நீ யாரா? உன்னோட வேலையை போய் பாடுறா. என்னோட வேலையில எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கேட்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். அக்பரே, இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏதாவது தேரும் போல் இருக்கே. நீ வேடிக்கை மட்டும் பாரு. அது சரி. எல்லாமே அவனோட செயல். தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்ணிட்டு பொறுக்கி பசங்களா தள்ளி போங்கடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு திமிரா வர பேசுறீங்களா? குழந்தை செத்த நவுந்துக்க. இவங்க இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல. கர்த்தர் எல்லாரையும் சமாதானமா போகும்படி தான் சொல்லியிருக்காரு. அட, என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? பட்ட பகல்ல ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்க. இவாளை அடிச்சு தோம்சம் பண்ணுவேளா? ஒட்டு தாடியா வச்சு ஏமாத்துறேன். புரியுது சார், ஓடுறேன் சார். புரியுது சார். சார் புரியுது. நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா.
நாம இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்த போறோம். நான் பேர் சொல்லி கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரா வந்து bowling போடணும். நான் பேட்டிங் பண்ணுவேன். சார் இப்ப பால் யார் போடுவா? பால் ஒரு கற்பனை. இதுதான் பேட். ஓகே. ஃபர்ஸ்ட் அமர். ரெடி? அமர் கிளீன் போல்ட். அமர் கிளீன் போல்ட். பாடி எடுத்து அப்படி போடு. என்னடா கிரிக்கெட் இது? நோ 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 நோ. ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இந்த பக்கம் வா. இப்படி வாடா. போ. அக்பர். நெக்ஸ்ட். சார் இந்த கிரிக்கெட் விளையாட்டுலாம் வேணாம் சார். டாக்டர் என்ன கிரிக்கெட்லாம் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்காரு சார். அப்படினா பேட்டாலே ட்ரீட்மென்ட் கொடுக்கறேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? உன் பேர் என்ன? ஆண்டே சொல்றா. இப்ப சரியாயிடுச்சா? ட்ரீட்மென்ட் நல்லா இருக்கா? எப்படி ஐயா அடி? அவன் பேட்டால அடிச்ச அடியில பால் உடைஞ்சிருச்சுடா. எனக்கு பஞ்சரே ஆயிடுச்சுடா. உங்களால எனக்கு ஒரு அருமையான சீன் கிடைச்சது. தேங்க்யூ. கம் ஆன். ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரன் நிக்கிறேன். டைரக்ஷனை கத்துக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் கிட்ட வேலை கேட்டு போனப்போ அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா? அனுபவம் இல்லாதவ ஒரு டைரக்டரா மட்டுமில்ல ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் நான் முடிவெடுத்தேன். அனுபவத்தை தேடி புறப்பட்டேன். அந்த அனுபவங்களை தேடி நான் பல இடங்களுக்கு போனேன். எத்தனையோ பேர் அடிச்சேன், உதைச்சேன். அப்படி இருந்து எனக்கு கதைக்கான ஒரு கரு கிடைக்கல. ஆனா உங்களை பிடிச்சப்போ அடிச்சப்போ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. என்னோட கதையில முதல் சீனே பயங்கரமான 3 திருடர்கள். அவங்கள போலீஸ் சேஸ் பண்ணுது. அமர், அக்பர், ஆண்டனி. அதுக்காகத்தான் நான் இப்ப உங்களை சும்மா விடுறேன். அடிக்கடி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்கணும். அப்பதான் என் கதைக்கு சீன்ஸ் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொழிலையே விட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களை பெரிய திருடன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன பண்றது? டேய், என்கிட்ட சீன் போடாத. அப்படி போட்ட மறுபடியும் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவேன். புரியுதா? புரிஞ்சுதாடா? கிளம்பு கிளம்பு. யாருக்கிட்ட என்னடா பண்ற? இங்க பாருடா, அந்த ஆளு பாஞ்சு குத்துனதுல புள்ளிமானாவே ஆயிட்டேன். எவ்வளவு அடையாளம் இருந்தாலும் அந்த எஸ்ஐ ஓவர் அடிக்கிறான்டா. உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிடும் போது செம்ம மேட்சா இருக்க போது நினைச்சேன்டா. நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு அது முன்னாடியே தெரியும். அதனாலதான் முத அடியை நான் வாங்கி தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடி வாங்கியிருக்க மாப்பிள. என்ன அடி தெரியுமா? அவன் சினிமாவை எடுக்க மாட்டான், சீரியல் எடுக்க மாட்டான்டா. ஏன்டா அப்படி சொல்ற? அவன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ப்ரொடியூசர் அடிப்பான், அதுக்கப்புறம் கேமராமேன் அடிப்பான், அப்புறம் டைரக்டர் அடிப்பான், இல்லனா சுத்தி இருக்கிறவங்க அடிப்பான், அப்படி இல்லனா இப்படி 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 நெஞ்சிலேயே அடிச்சுக்க போறான். இதுதான்டா நடக்க போகுது. இல்ல என்ன நான் சொல்றது? ஆனா என்ன இருந்தாலும் ஒரு மேட்டர் நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். டேய், நம்ம 3 பேரால தானே அந்த லூஸ் எஸ்ஐக்கு ஒரு கதை கட்சிது. இதே இந்த ஆள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஃபேமஸ் ஆயிடுவோம். அது சரி. கதை முடியறதுக்குள்ள அவன் நம்மள குத்தி குத்தி பூச்சி கரண்டி ஆக்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்கற? அதுல தாண்டா நம்ம ஃபேமஸ் ஆவோம். டே மாப்ள, இந்த அடியிலயும் இந்த மாமா ஒரு ஜுமாஞ்சி வேலை காமிச்சேன். அந்த எஸ்ஐயோட பர்சன் அசிஸ்டன்டா. என்கிட்டவா என் சர்வீஸ் என்ன துட்டு ஏதாவது வச்சுக்கிறானான்னு பாப்போம். பாரு. இருக்கும். எஸ்ஐ பர்ஸ் தானே நிறைய இருக்கு பாரு. இதுல துட்டு கிட்ட எல்லாம் எதுவும் இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்குது. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. டேய், கதை எழுதிருக்கான்டா. ஒரு கிராமத்துல வண்டி பாதை, அதுல மழையில நனைஞ்சபடி டிராக்டர்ல ஒரு பொண்ணு தேவதை மாதிரி வர்றா. அதுவும் பாவாடை தாவணியோட. அதுவும் அவ ஹீரோயின் தான். பேரு விஷாலம். கதை எழுதுறான். நம்ம பெரிய கதை 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 எழுதுறான். கிரிக்கெட் விளையாடுறான். போலீஸ்ல வேற இருக்கான்.
இன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுச்சுடா. அவன் சரியான அரக்கு இருக்கன்னு எனக்கு தோணுது. டேய் பைத்தியம்டா, பைத்தியம். கிறுக்கன்தான்டா அவன். கன்ஃபார்மா கிறுக்கன்தான்டா. ஒரு போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இங்க பாருங்க. அப்படினா இது ஃபுல்லா முடிக்கிறேன் இன்னைக்கு. அடி. ஏய் யாரா அது நடுராத்திரில கதவை தட்டிக்கிட்டு? நிம்மதியா ராத்திரில தூங்க கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. குட் மார்னிங். என்னது இங்கிலீஷ் தெரியாதடா? குட் நைட். ஏய் அதுக்குள்ள என்ன அவசரம்? இரு. நேத்து நைட் என்னடா சரக்கு அடிச்சீங்க? இந்த நாத்த நாருது. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கண்ணை முழிச்சு பாரு. ஆமா. நீயா? என்ன விஷயம்? அது எங்க பாஸ் உங்க 3 பேரையும் உடனே கூட்டி வர சொன்னாரு. பாஸா? நம்மள 3 பேரையும் பார்க்கணுமா அவருக்கு? பாஸ் நம்மள கூட்டி வர சொன்னாரா? என்னத்துக்கு? வேலையை வாங்கிட்டு வெறுங்கையோட அனுப்புறதுக்கா? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த ஆள் மறுபடியும் கூப்பிடுவா, நாங்க வரணுமா? போயா, வேற வேலை இல்ல. இத பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுது. அத சொல்லிட்டு போலான்னு தான் நானே நேர்ல வந்தேன்னா பாத்துக்கங்க. டேய் போன வாட்டி முக்கியமா பாக்கணும்னு சொன்னதால தான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளானோம். உங்க முதலாளியோட சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னதை உங்க அருமை முதலாளி கிட்ட போய் சொல்லு. வாங்கடா போய் சொல்லு. இருங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. இந்த வாட்டி நீங்க 3 பேரும் செய்ய போற வேலைக்கு எங்க முதலாளி உங்களுக்கு முன்பணமா 2 லட்சம் ரூபாய் தரப்போறாரா? 2 லட்சமா? 2 லட்சம்? நான் சொல்றத நீங்க நம்பலன்னா முதலாளிட்ட கேட்டு பாருங்க. வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. கூப்பிட்டாலும் ஒரு மொக்க இங்கிலீஷ்ல பேசுவாரு. அது எங்க யாருக்கும் புரிய போறது இல்ல. அதனால நீங்களே வச்சுக்கங்க. தைரியமா போங்க. என்னடா சொல்றேன்? சரி நான் வரேன். பாய். இந்த டீலால நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஏதோ அப்படின்னு என் மனசு சொல்லுது. உன் மனசு இப்பதானே சொல்லுச்சு. என் மனசு எப்பவோ சொல்லிடுச்சு தெரியுமா? எனக்கு என்னடா? ஏண்டா எவ்வளவு நேரம் தாண்டா காத்துக்கிட்டு இருக்கிறது? திருட்டு பசங்க மாதிரி. இந்த மாதிரி உட்காரதுல கூட ஒரு சுகம் இருக்கு சார். இப்படி உட்காரும் போது நிறைய விஷயம் ஞாபகம் வரும் சார். ஞாபகமா? வாய மூடுறா, அசிங்க முடிச்சவனே. சாரை நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கறதுக்கு. அவனை மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், எங்களுக்கு இது பழகினதுதான். இதையும் ஒரு புது அனுபவமா நினைச்சுக்கங்க. அந்த ஆளு வருவானாயா? வருவான் சார், கண்டிப்பா வருவான் சார். இந்த ரவுடிங்க டீம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர இல்லையா? கண்டிப்பா வருவாங்க சார். நீங்க வேணா பாருங்க. பாருங்க, அந்த கண்ணாடிக்காரன் தான் தாதா. எல்லாரும் அவனை அப்படிதான் கூப்பிடுவாங்க. இங்க அவன் வச்சதுதான் சட்டம். சொல்றத செஞ்சு முடிப்பான். அவனுங்க கூட்டாளி தான் முரட முத்துவும் ஜம்பு ஜெய்சங்கரும். தாதாவோட ரைட் ஹேண்டே அவனுக்கு தான். அது முத்துராமனும் ஜெய்சங்கரும் நடிச்ச படமாச்சே. அட இவனுங்கள பார்த்து தான்ப்பா அவனுங்க படத்துக்கே பேர் வச்சானுங்க. என்ன நினைச்சவனுங்க? அதோ பெட்டி எடுத்துட்டு வரானே, அவன் தான் கொட்டேஷன் கொடுக்கறவன். அந்த பெட்டி நிறைய பணம் தான் இருக்கும். அந்த பணம் அவ்வளவும் கைகால் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அவன் சொல்றது கரெக்ட் சார். தலையை வெட்டுறதுக்கு மூட்டை நிறைய பணம் வரும் சார். ஆமா, நீங்க சார் அவனுங்களை தேடுறீங்க? அடிக்கிறதுக்கா? அடிக்கல, உங்களை பத்தி படிக்கிறது. அதுக்கு நாம அவனுங்கள ஒரு ஆளாகணும். ஓ, நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னல, இந்த ஆள் அரக்கு இருக்கேன்னு. அரக்கு இருக்க இல்லடா, 100% அக்மார்க் முழுக்க இருக்கு. இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க. இல்ல சார், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன். நீங்க அவங்க கிட்ட போகும்போது உங்க கெட்டப்ல ஒரு சின்ன மாற்றத்தோட போனா நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த எஸ்ஐங்கிறதுனால உங்களை யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க அனுபவத்தோட 2வது கட்டத்துக்கு போகும்போது நீங்க ஒரு பாதி இயக்குனராவே மாறிடுவீங்க. ஓகே? கம் ஆன்.
யார் ராணி? நான் வடக்குல இருந்து வரேன். அதனால தான் எடக்கா பேசுறியா? இல்லண்ணா, நான் உங்ககிட்ட வேலை செய்யறதுக்காக வந்தேன்னா. உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது. அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வேலை? அது வந்து வந்துட்டீங்கன்னா திரும்பி போக முடியாது. நீ நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். நீங்க மட்டும் வேணான்னு சொல்லிடாதீங்க. வேணான்னு சொல்றதுக்கு நீ என் பொண்டாட்டியா? உனக்கு என்ன மாதிரி வேலை தெரியும்? கையை வெட்ட காலை வெட்டலாம் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் வெட்டுவேன். திருட்டு மொழி முழிக்கிறானே. இந்த தொழில் பண்றவங்களுக்கு திருட்டு மொழி முடிக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தானண்ணா. ஏய், இன்னைக்கு என்னென்ன ப்ரோகிராம்டா? சொல்றேன் பாஸ். காலையில 10 மணிக்கு மார்க்கெட்ல மாமூல் வாங்கணும். 12 மணிக்கு ராயபுரம் குரங்குப்பம் காலை வெட்டணும். அப்புறம் முனியாண்டி விலாஸ்ல மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு காந்தி காலனியில இருக்கிற ஒரு கிழமை வீட்டை காலி பண்ணோம். இன்னைக்கு அவ்வளவுதான். நீ ஒரு வேலை பண்ணு. அந்த காந்தி காலனியில இருக்கிற கிழமை வீட்டை காலி பண்றதுக்கு நீயே போ. போகலாமே. இதுல நான் கலக்குவேன். இது மூலமா நான் ஒரு த்ரில் அனுபவத்தை அனுபவிப்பேன். என்ன பாத்துட்டு இருக்க? வாடா. ஓஹோ, நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஐயோ, இதுக்கு நான் இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னடா நின்னு பேசிட்டு இருக்க? புடிச்சு வெளிய தள்ளுறாப்ல. வீதியில போட்ட பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. வைங்க. ஓடி நீயே வெளிய போடு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க? விடுங்க. இப்படி அநியாயம் பண்றாங்களே, நம்ம என்னமா பாவம் பண்ணோம்? இந்த ரவுடி பசங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்களே. இவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க அந்த தாதாவோட ஆளுங்க. தாதாவோட ஆட்கள்லாம் என்ன வேணாலும் செய்வாங்களா? வேண்டாங்க, அதெல்லாம் வேணாமா. போனது போகட்டும். அவங்க எதையும் செய்ய தயங்க மாட்டாங்கம்மா. வீட்டு பத்திரத்தை வச்சு அவங்க கிட்ட கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான். அதுக்காக எங்க வீட்டை விட்டு துரத்தது எந்த வகையில நியாயம்? இது அசோகம் மூலமா வேற யாரோதான் செய்யறாங்க. எனக்கு தெரியும்பா இதை யார் பண்றாங்கன்னு. அவங்க இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். எஸ்ஐ சார் இருக்காரா? உள்ள இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஓஹோ, நீங்க போலீஸா? ரொம்ப நல்லா இருக்கு. ரவுடியும் போலீஸும் ஒரே ஆளா இருந்தா ஊர் எப்படி உருப்படும்? இங்க வந்தாலாவது என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் மோசமான ஆள் இல்ல. எல்லாத்தையும் நான் விவரமா பேச வேண்டாம். இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம சந்தேகப்படாதீங்க. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். இங்க பாருங்க, ஐடென்டிட்டி. வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. எனக்கு பேர் இருக்கு, லக்ஷ்மி. லக்ஷ்மி, நான் சொல்றத நம்புங்க. நீங்க என்ன பார்த்தது உண்மைதான். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சத்தியமா சொல்றேன், இதுதான் நடந்தது. என்ன நீங்க நம்புங்க, நான் நல்லவன். புது அனுபவம் கிடைக்கும்னு தான் நான் இங்க போனேன். உங்க வீட்டை இழக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு பிராயச்சித்தம் செய்வேன். என்ன நீங்க நம்பலாம். நீ வேணா பாரு, அந்த பொண்ணுதான் என்னோட படத்துக்கு கதாநாயகி. கதாநாயகியா? கதை என்னமோ வேற ரூட்ல போகுது. என்னமோ போங்க சார். ஆனா அந்த பொண்ணுக்கு நீங்க எப்படி சார் வீடு எடுத்து கொடுப்பீங்க? அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் ஒரு புது அனுபவம்.
வாங்க சார். சார் இது உங்க வீடு தானே? ஆமா சார். உங்க வீட்லயே தங்க வைக்க போறீங்க? அதனால என்ன? அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அம்மா தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. தங்கச்சி, உங்க அப்பாவை கூட்டிட்டு முதல்ல உள்ள போங்க. உள்ள வாமா. எல்லா விஷயத்தையும் என் புள்ள என்கிட்ட சொல்லிட்டான். இவன் பண்ண தப்புக்கு இதுதாம்மா சரியான பரிகாரமா இருக்கும். உள்ள வாமா. உள்ள போமா. இப்போ நாம உள்ள சூழ்நிலையில உனக்கு பாதுகாப்பான இடம் தேவை. அது இந்த இடம் தாம்மா. இனிமே எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்க வருமா. வாங்க வாமா. சார், எத்தனை நாளைக்கு இவங்க இங்க தங்க போறாங்க? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். Oh my gracious. Now see them. What do now? அம்மா பெரியம்மா, இந்த மாதிரி மொக்கத்தனமா இங்கிலீஷ்லாம் பேசாத. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச இங்கிலீஷ் மறந்துட போல இருக்கு. You are shut up. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆனா என்ன, இங்க தானே வர போறாங்க. கரெக்டா சொன்ன. தங்கங்களை பார்த்து செல்லுங்க. பாட்டி, நீங்க எங்க வீட்டுக்கு வர கூடாது? ஓ, என்னோட சின்ன வயசுல நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன்டா. இப்ப இருக்கிறதெல்லாம் ஃளைட் ஆடா மை சைல்ட். சைஸ் இல்ல பாட்டி, சில்ட்ரன். ஓ, சைல்ட்ஸ் இல்லனா சில்ட்ரன். ஜீவா, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? பேட் வெதர் காரணமா நியூயார்க்ல இருந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. ஆனி, நீ அப்படியே ஸ்லிம்மிங் ஆயிட்டேடி. இதுங்க கூட தானே வாழறேன். அப்புறம் இளைக்காம எப்படி? அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொரா புட்டு, காடை வறுவல், கவுதாரி பொரியல், மட்டன் சாப்ஸ் ஃப்ரை, சிக்கன் லாலிபப் கூட செஞ்சு வச்சிருக்கேன். நீ போய் பெட்டி எல்லாம் எடுத்து வைடா. வாங்க வாங்க. எலிக்குட்டி, அந்த சொரா புட்டை மட்டும் நமக்கு. எலிக்குட்டி, இப்ப நீ பாக்குறதுக்கு விலக்கி வச்ச சொம்பு மாதிரி இருக்க. நீ இந்த மாதிரி பார்த்தா பயமா இருக்கு. உன் விழிமூனை கத்தி என்னை கொள்ளுதடி பல்லே பல்லே. இந்த மிளகாய் எடுத்து உன் கண்ணுல அப்பனன்னு வச்சுக்கோ. அடக்கடவுளே, இவளுக்கு நம்ம வாங்கி கொடுத்த உள்பாவடையில இருந்து ஜாக்கெட் வரைக்கும் வேஸ்டா போயிடுமோ? என்ன? ஒண்ணும் இல்ல எலிக்குட்டி, பக்கத்தை விட்டு லோகநாதன் சொன்னா இந்த கோவப்படுற பொண்ணுங்க மனசுலதான் அன்பு குடி கொண்டிருக்கு மாமே. உண்மையா? உண்மைதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த லோகநாதா எங்கேயோ காணாம போயிட்டான்ல? அதான் நான் காணாம எங்க போனேன்? ஆஸ்பத்திரிக்கு. என்னாச்சு? அது என்னன்னா, அவன் என்கிட்ட வழிஞ்சு பேசினா. நான் என்ன பண்ணேன்னா, உலக்கி எடுத்து அவன் தலையிலேயே போட்டுட்டேன். அந்த உலக்கி இங்கதான் எங்கேயோ வச்ச, காணுமே. எலிக்குட்டி எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். அந்த லோகநாதன் ஒரு பெரிய ஜொல்லு பாட்டி தான். அது நீ சொல்றியா? என்ன? ஒண்ணு இல்ல. எலே, உன்னை எந்த அளவுக்கு எனக்கு இந்த பழா போன கிழிவு தொலை தாங்க முடியல. எப்ப பாரு கத்திக்கிட்டே கிடக்குது. இத வந்துட்ட பெரியம்மா. இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஜோசப், கன்னியாவளியோட போர் அடிக்குது, வாடா விளையாடலாம். நான் காட்டும் தானே பாத்துட்டு இருக்கேன், உனக்கு தெரியல? ப்ளீஸ் வாடா. நான் வரட்டா? நீ வேண்டாம், உனக்கு செஸ்னா என்னன்னு தெரியாது. நீ ஆட வரியா? ஏய், குடு. கேம் விளையாட போடானா? குடு. ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். மம்மி, சுமாரு. ஓ மை கிரேஷியஸ், உங்களால பெரிய தலைவலியா இருக்கு. என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? பாட்டி, இந்த பையன் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறான். விளையாடவான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. அதுக்கு இப்படியா பண்ணுவாங்க? கிரேசி பாய், யூ ஆர் டாங்கி, யூ ஆர் a monkey. நோ 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 நோ, சண்டை எல்லாம் போடக்கூடாது. உங்களை மாதிரி சண்டை போடுற பசங்களை பிடிக்கிறதுக்கு
இங்க ஒரு பெரிய பூதம் இருக்கு. அப்படியா? அதுக்கு செவப்பா 2 பெரிய கண்ணு, நீளமான நாக்கு, அப்புறம் 4 கை, அப்புறம் கூரான பெரிய பல்லு, பெரிய பெரிய நகம். ஐயோ, எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஐயோ, அப்படின்னா அது எங்களை பிடிச்சி தின்னுடுமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லப்பா. நல்ல பசங்களை பூதத்துக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூடவே இருக்கும். அந்த பூதத்துக்கு பெரிய நாக்கம் பெரிய கண்ணும் இருக்குமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லடா செல்லம். சண்டை போடாம குட் சைல்ட்ஸ் மாதிரி நல்லா தூங்கணும். இல்லன்னா பூதம் வந்து உங்களை கடிச்சு கடிச்சு நல்லா தின்னுடும். பேசாம படுத்து தூங்கணும். புரியுதா? போங்க போங்க. சரி சரி, போய் தூங்குங்க. மன்மதல்லை வென்றா குட்டி. என்ன? நான் ஒரு விஷயத்த கேட்டா உண்மை சொல்லுவியா? முதல்ல விஷயத்த சொல்லு. நீ பாவாடை தாவணி போட்ட வயசுல சும்மா சிக்கன சில்க்கு மாதிரி இருப்பேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? நான் கூட தான் உன்னை கேள்விப்பட்டேன். நீ கூட ட்ரவுசர் போட்ட காலத்துல என்ன கேள்விப்பட்ட? சின்ன குரங்கு குட்டி மாதிரி இருப்பியாமே. ஆனா இப்போ 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 நல்ல கொரில்லா மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டாலும் என் மேல உனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. மூஞ்சி பாரு, வந்துட்டோம். பசங்களா, நீங்க எதையும் பார்க்கலையே? இல்லையே, அந்த ஆன்ட்டி உங்களை தொடப்பக்கட்டையால அடிச்சது நாங்க பார்க்கவே இல்ல. Are you not ashamed? கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. இவன் அங்க இருக்கிற குழியில ஒரு புடலங்காவை போட்டுட்டான். ஐயோ, அத நீங்க தான் அங்கிள் எடுத்து கொடுக்கணும். யாராவது புடலங்காய குழியில போடுவாங்களா? இருந்தாலும் நான் எடுத்துறேன். வாங்க வாங்க. எங்க இருக்கு அந்த குழி? அது அங்கதான் இருக்கு. இதா? புடலங்காய போடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையே. இதுல புடலங்காயங்கனா கத்திரிக்காயங்கனா? ஒருவேளை அந்த குழியில இருக்குமோ? இந்த குழியிலயா? பாக்குறேன் இருங்க. சின்ன புடலங்காயா? இனிமே இந்த மாதிரி புடலங்காயெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது. என்ன? சரியா? டேய் கிரி, what do that? பெரியம்மா, புடலங்கா is snake, my hand is cutting and nothing. Shut up. I told you car washing. You do washing car? Too much talking you. Get away, get away, get away, get go. இது பேசுற இங்கிலீஷ் கேக்குறத விட பாம்பு கையில சேர்த்துக்கலாம். என்ன சைல்ட்ஸ், ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு. லிஜோ பூதத்தை வரைஞ்சிருக்கான். பாட்டி, நீங்க ஒரு பூதம் சொன்னீங்களே, குட்டி பூதம். நல்லா இருக்கே சைல்ட்ஸ். அப்போ இதுதான் குட்டி பூதம். ரியலி இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். Come, Salves. Explain to them. Of course. இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப பிரச்சனை பெருசாகுமோ? டேய் சும்மா இருக்கடா. மிகப்பெரிய காட்டுக்குள்ள தான் நீங்க போறீங்க, மறந்துடாதீங்க. கொல்லிமலைக்கு வடக்கு திசையில மிருகங்கள் அதிகமா இருக்கிற ஒரு அடர்த்தியான காட்டு பகுதி இருக்கு. காடு அவ்வளவு அடர்த்தியாவா இருக்கும்? டேய், காடு அடர்த்தி இல்லாம வேற எப்படிடா இருக்கும்? அட ரெண்டு ஒண்ணு தான் எனக்கு தெரியுங்க. தேவையில்லாம பில்ட் அப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நிறைய காட்டுவாசிகளும் வாழறாங்க. அவங்களுக்கே தெரியாம பல நூற்றாண்டுகளா ஒரு பஞ்சலோக சிலை
மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அது பழங்காலத்தோட அடையாளம். இதுல நமக்கு சாதகமான விஷயம் என்னன்னா, இதன் மூலமா நமக்கு பல லட்சம் கிடைக்க போகுது. சரி, நாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலையை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுக்குறோம்னு வைங்க. இவர் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாருன்னா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா போட்டு தள்ளுவாரு. போட்டு தானே தள்ளுவாரு, ஏமாத்த மாட்டாருல. டேய் விளையாடாதீங்களா, 2 லட்சம் ரூபா இருக்கு பாத்து. இன்னையில இருந்து இந்த வண்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார். ஐ டோல்ட் யூ எவரிதிங். டேய் மாப்ள, நாம இவனுக்கு கொடுத்த வேலையை பக்காவா முடிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆவறடா. அப்ப நமக்கு வெற்றி நிச்சயம்டா. இதுக்கு மேல என்னால சைக்கிள் ஓட்ட முடியாது. நம்ம நடந்தே போகலாம். நம்ம திரும்பி போயிடலாம் லிஜோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க பெரிய பாலம் இருக்கு. அங்க இருந்து பார்த்தா ஊரே தெரியும். வா போலாம். பாட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடா. நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம்டா. வாய மூடி பயந்தாங்கோலி. நீ வாட, நம்ம போலாம். ஐயோ, விழுந்துட்டான்டா. அடிபட்டுருச்சடா. ஒண்ணும் இல்லையே. தலை வலிக்குதுடா. அது என்னது? என்னது இது? ஹை, இது ஒரு குட்டி செல்லடா. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல? இது நான் வரைஞ்ச பூதம் மாதிரியே இருக்குடா. ஹை, பூதம். குட்டி பூதம். நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுங்க சொன்ன மாதிரியே நாம் இப்ப 3 பேரும் காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அவனுங்க சொன்னதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. அப்படின்னா அவனுக்கு கொடுத்த ரூட் எடு. அதுல தானே மேப் இருக்கு. என்னது? என்னடா வளர? அதுல தான் ரூட் தான் மேப். மண்டை குழம்பிருச்சு அவனுக்கு. தாதா கொடுத்தது மேப் இல்ல, ஆப்புன்னு சொன்ன போதுமா? டேய், அவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குள்ள நீ மேப்பை தேடுறா. யார் தான் தப்பு பண்ண மாட்டாங்க. அதை வச்சே கலாய்க்கிறீங்க. நீ மேப் எடு. இதான் மேப். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நம்ம வந்த ரூட் கரெக்ட் தானான்றதுல எனக்கு ஒரு டவுட். அத நீ அங்க இருந்து பாக்குறதுனால தான் டவுட். இங்க வந்து பாரு. டவுட் கிளியர் ஆயிரும். இங்க பாரு. ஏய், நோ 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 நோ. அங்க பார்த்தாலும் இங்க பார்த்தாலும் எனக்கு என்ன தப்பா போற மாதிரி தெரியுது. அது இது சரியான மேப்ல. அவன் தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டேய், அவன் தப்பு பண்ணலடா. நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் வந்துட்டு இருக்கோம். நாம எங்க இருந்து வந்தோம்? வீட்ல இருந்து. அப்படினா ஒண்ணு பண்ணுவோம். இந்த மேப் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ரூட்டை புடிச்சு காட்டுக்கு வருவோம். டேய், யாரா அவன்? மறுபடியும் வீட்டுக்கு போகணுமா? அமர், அக்பர் சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. நாம இந்த மேப் படி காட்டுல ரூட் போட்டாதான் வீட்டு போய் சேர முடியும். என்ன சொல்ற? அப்படினா அமர் நீயே சொல்லு. நாம காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? அம்மா நீ சொல்ற நான் கேக்குறேன். சொல்லு. நிறுத்துங்கடா. நிறுத்துங்க. ஆண்டவா, காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? நீ தான் கரெக்டா சொல்லணும். காட்டுக்கு போலாம். எஸ், கைய கொடு. பெரிய அறிவுடா. உன் பேரை ஒரு தடவை சொல்லு. யாரு? அமர். என்னடா? இந்தா.
நம்ம அந்த சிலைய பார்த்தோம். இதோ இருக்கு. குட் மார்னிங் குட்டி சிலை. நீ எதுக்கு இந்த மண்ணுக்கடியில இருக்க? யார் உன்னை இப்படி பண்ணா? கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. இப்ப நான் உன்னை அழகா ஆக்க போறேன். ஹே, நீ ரொம்ப அழகா இருக்க. இனிமே நாங்க எல்லாரும் உன்னை மாக்கான்னு தான் கூப்பிடுவோம். இங்க பாரு மாக்கா, பாட்டிக்கு தெரியாம நாங்க உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். சீக்கிரம் சாப்பிடு. இந்தா சாப்பாடு. டேய் என்னடா வழியில மரம் விழுந்து கிடக்குது? மரம்னா விழத்தாம்பா செய்ய. அப்ப பின்னாடி போலாமா? அப்படின்னா வீட்டுக்கா? டேய் வீட்டுக்கு போறத பத்தி பேசுறடா. அப்ப எங்க தான் போறது நாம? மரம் இருக்கிற வரைக்கும் எப்படா அதை தாண்டி நம்ம போக முடியும்? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம அந்த வழியா போனா என்ன? டேய் அது எந்த வழினா தெரியாது. நம்ம மேப்ல இருக்கிற மாதிரி போறோம். அதத்தான் நானும் சொல்றேன். மேப்ல ரூட் எப்படி இருக்கு? வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுல. நாம ஒரு வேலை செய்யலாமா? ஜீப்ப போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போவோம். அவங்க நமக்கு சரியான ரூட் காட்டுவாங்க. ஐயோ இவ அறிவுல ஆணி அடிக்கலடா. டேய் உன்ன நீ என்ன பெரிய அறிவாளியா? அப்பவே கூட்டி வர அதுக்கு துப்புல. நான் தற்கொலை பண்ணி வேண்டாம். டேய் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்கடா. மூணு பேரும் ரோட்ல கிடக்குற மரத்தை தூக்கி போடுற வழியை பாப்போம். அதெல்லாம் நான் செய்யறேன். முதல்ல நீ கீழ இறங்கு. ஓ எல்லாம் இறங்குடா. என்னடா இவனுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு பொருள் கூட வெச்சது வெச்ச இடத்துல இருக்காது. அதான் ஒருத்தன் இங்க இருக்கானே, அவன் தான் கிரி கிரி பிரி பிரி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். என்னமா தேடுறீங்க? அதான் சைல்ட்ஸ்க்கு கொடுக்க வச்சிருந்த மில்க் பொடி. அத பசங்க எப்பவோ காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு மில்க் பொடி? ஏதோ பூதத்துக்கும் மாக்கானுக்கும் கொடுக்க போறதா பசங்களுக்குள்ள விளையாட்டா பேசிக்கிட்டாங்க. மாடனா? ஹூஸ் தட் மாடன்? எனக்கு என்னமா தெரியும்? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பால் பொடியை எடுத்தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓ மை கிரேஷியஸ், என்கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. இந்த சைல்ட்ஸோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. வேற என்ன பண்றது? என்னமோ அழுகிற சத்தம் கேக்குதே. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஐயோ டீசெண்டா வீடு பூந்து திருடி ஏமாறவனை ஏமாத்திக்கிட்டு போலீஸ் கையில அடி வாங்கிட்டு நிம்மதியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தான். ஆனா இப்போ காசுப்பட்டு காட்டுக்கு வந்து புல்ல தின்றுவோம் போல இருக்க. எல்லாம் இவனாலதான். டேய் தேவையெல்லாம் பேசாத, எனக்கு பசி வயித்து கிள்ளுது சொல்லிட்டேன். அதான் புல்ல தின்னுன. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சண்டை போடாம இருக்கடா. டேய் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த சிலையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடா. பேசாம ஒரு ஓட்டப்பந்தய ரேஸ் வச்சு போமா? வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட தரமா போயிருச்சுல. அந்த சிலை மட்டும் நம்ம கையில மாட்டுச்சுன்னா நமக்கு பல லட்சம் காசு கிடைக்கும்டா. பல லட்சம் கிடைக்கும். சாரி மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாதா? ஏதோ வெளிச்சமா போகுது. என்னடா அத பார்த்தா தெரியல. சூரிய கிரகணம். என்னது? டேய் அது சூரிய கிரகணம் இல்லடா, சந்திர கிரகணம்டா. பெரிய சயின்டிஸ்ட் இவர் சொல்லிட்டாரு. பகல்ல சந்திர கிரகணம் தெரியும். டேய் சூரிய கிரகணமே தெரியும் போது சந்திர கிரகணம் தெரியாதா? என்ன சொல்ற நீ? டேய் சந்திரனை பாம்பு முழுகும் போது தான் கிரகணம் உண்டாகும். எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு. எந்த பாம்பு முழுகும்னு சொன்னா? பாம்பை பாத்தீங்களா? ஓ முட்டாள்தனத்துக்கு நான் தான் கிடைச்சேன். ஒண்ணு மாதிரி ஆளுங்க பேச்ச கேட்க கூடாது. முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே தெரியாதுடா. என்ன நீ பாத்திருக்கியா பாம்பு முட்டை போடுறத? இது பாம்பு அந்த முழுங்கறத. பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த பாம்பு எப்படி முழுங்குனா நான் கரெக்ட்டா சொல்றேன். இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னேன். உங்க கூட வந்தது எனக்கு பெரும் கஷ்டமா இருக்குடா. அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்படி காட்டுல கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு போலாம். வா கிளம்பு. நானும் அதான் சொன்னேன். அப்ப என்னடா மனசு மாட்டானா? நம்ம காட்டுக்கு போறது. அதான் நம்பர் என்கிட்ட ஒரு விஷயத்தை கரெக்ட்டா சொல்லு. நம்ம இப்ப காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? டேய் நிறுத்துங்கடா. நம்ம காட்டுக்கும் போக வேண்டாம், வீட்டுக்கு போக வேண்டாம். நேரா சிலை தேடி போவோம். என்னடா ஒரே காடா இருக்குது. என்ன வீடா? இந்த காட்டுல யாரும் கடலாம் வைக்க மாட்டாங்க. கடையா? போடா. நீ தாங்க வர அடிக்குது. வீட்ல இருந்து வரும்போது எடுத்து வந்திருக்கணும். ஆரம்பிச்சிட்டானே. எங்க பாம்பு இருக்கும் எங்க பல்லி இருக்குன்னு வர தெரியல. நீ தான் நிலா முழுங்கற பாம்பை பார்த்தவனாச்சே. அவரே என்னால நடக்க முடியாதுப்பா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கே. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அது கரெக்ட்டா இருக்கானே மேப்பை திரும்பவும் ஒரு முறை பாரு. டடா மேப்பை திருப்பி வச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? டேய் ஒரு மேட்ரு அங்க இல்லடா, இங்க. பாருடா கையில ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு.
என்னடா வரைஞ்சிருக்கிற அதே சிலை தான் அது. தாதா சொன்ன சிலை இதேதான்டா, இதேதான்டா. அதுவா? நல்லா தெரியுமா? அதான் அது. ஏண்டா நம்ம மாக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன? ஹே ஜாலியா இருக்கும்ல, அவன் கூட விளையாடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கட்டி கை மேல போட போறா. ரத்தப்பலி குட்டமா இருக்கும்ல? ஆமா, என்ன திட்டிட்டே ஐயோ நம்ம மாக்கான அவங்க கூட்டிட்டு போறாங்க. அவனை நாம தான் காப்பாத்தணும். என்னடா இது ஒரே காத்தா இருக்கு? என்னன்னு தெரியல. அவங்க எல்லாம் திருடுங்க. எப்படியாவது மாக்கான காப்பாத்தணும். காடுல அப்படிதான் இருக்கு. போடுற வேலையை பாரு. காடி எடுங்க. எந்திரிடா. மாக்கா, மாக்கா நீ எங்க இருக்க? நாங்க உன்னை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க இருக்கேன். அப்படின்னா எங்க முன்னாடி நீ வா. பயப்படாதீங்க, நான் உங்க நண்பன் தான். ஆனா என்ன நினைக்கிறவங்க கிட்டயும் என்ன அன்பா கூப்பிடுறவங்க கிட்டயும் நான் போயே ஆகணும். ரொம்ப காலமா ஒரு கெட்ட மந்திரவாதி என்ன பிடிக்கணும்னு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்ணில் படாம என்ன பாதுகாக்கணும். அப்படின்னா எங்க கூட வா, நீ சேஃபா இருக்கலாம். ஆனா உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஏய், அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். என்கிட்ட அன்பா இருக்கவங்க கிட்டயும் நான் அன்பா இருக்கவங்க கிட்டயும் அப்புறம் கெட்ட மந்திரவாதிங்க கண்ணில் மட்டும்தான் நான் படுவேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணு. We are friends. மாக்கான், இதான் எங்க பாட்டியோட வீடு. நல்லா இருக்கே, பெரிய வீடா இருக்கே. மாக்கா யாரு? நம்ம அம்மா அப்பா கேட்டு நம்ம எப்படி சமாளிக்கிறது? காட்டுல கிடைச்ச ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா அப்பா நிச்சயம் அடிப்பாரு. வேற என்ன சொல்லலாம்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன். ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். அது சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? இருங்க இருங்க, உங்க அப்பாவோட மாட்டி விட்டு நல்லா அடி கொடுக்க சொல்றேன். அது யாரு? அதுதான் எங்க அங்கிள் கிரி. எங்க வீட்டு வேலைக்காரன், சரியான சோம்பேறி. நீ யார் கூட பேசிட்டு இருக்க? மாக்கா கூட பேசிட்டு இருக்கேன். மாக்காலாம் யாரும் இல்ல, உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்றா. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாரால ஏமாத்த முடியாது, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பயங்கரமான புத்திசாலி. இந்த கிரி அங்கிள் இருக்கார்ல, ஓவர் ஆக்டிங் அங்கிள். ஆமா, இந்த கிரிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். வா. மக்கையல ஹோய், மக்கையல 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 கையோ. அவங்கதான் எங்க பாட்டி. பக்கத்துல இருக்காரு, அவர்தான்
எங்க அப்பா, அவங்க எங்க அம்மா, அவங்க தான் எலிக்குட்டி. அட, நீங்க வந்துட்டீங்களா? வாங்க. உங்க பாட்டி எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, நல்ல பாட்டி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க. 2 வீக் முடிஞ்ச உடனே எங்களோட வெட்டிங் பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. Oh dear Edward, my darling. அன்னைக்கு என் கழுத்துல நீங்க போட்ட இந்த மாலை இப்போ எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, என்ன இது? ஐயோ, நீ போட்டியா? இல்ல நீ போட்டியா? இல்ல நான் இல்ல. இல்ல நான் இல்ல. Oh my dear Edward, it's you. இது என்ன மாயன்னு தெரியலையே. இது எட்வர்டோட மாயாஜாலம் தான். ஓ எட்வர்ட். இந்த வீட்டுல தான் அந்த வாண்டுங்க இருக்கணும். இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். அப்புறம் அந்த சிலையும் நமக்கு தான், இந்த மலையும் நமக்கு தான். லவ்ல இதெல்லாம் சகஜம். காதல் கஷ்டம் வாங்க இப்படி நாருது. இப்படியே போனா நம்ம மாக்கான பத்தி கிரி அங்கிளுக்கு முழுசா தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் கேட்டு போயிடும். அவருக்கு இப்பவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. கிரி அங்கிளுக்கு இன்னொரு பாடம் கத்து கொடுத்தா என்ன? அவருக்கு சரியான பாடம் புகட்டணும். அப்பதான் அவருக்கு நல்ல புத்தி வரும். அப்பதான் நம்மள சந்தேகப்பட மாட்டாரு. அவருக்கு சரியான பாடம் கத்து தரணும். என்ன சொல்ற? அத நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கே. எலிக்குட்டே, எனக்கு உன்னை விடுறதா இல்ல. ஏன்னா உன் கூட ஒரு நாளாவது டூயட் பாடணுங்கிறதா என்ன ஆசை. அதை நான் நிறைவேற்றிக்க போறேன். கைக்கு வளையல் வாங்கி தரேன், கண்ணுக்கு மை வாங்கி தரேன், காதுக்கு தோடு வாங்கி தரேன், கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன், போட்டு குளிக்க சோப்பு வாங்கி தரேன், பல்லு விளக்க பல்பொடி வாங்கி தரேன், அப்புறம் பிரஷ் கூட வாங்கி தரேன். சோத்துல மண்ணை போட்டு நீ சாப்பிடலாம் நினைக்காதடா. என்ன எலிக்குட்டி எவ்வளவு தூரம் சொல்லி அடம் பிடிக்கிறேன்? எலிக்குட்டே, இங்க என்ன பண்ற நீ? ஏறும்குள்ள வந்துட்டு என் கைய பிடிச்சிட்டு என்னையே கேள்வி கேட்கியா? நீ வெளியே வாடா, உனக்கு இருக்குது. மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல பெரியம்மா கூடுவேன். போறியா இல்லையா? இல்ல எலிக்குட்டி, எப்படி யார் ரூம்ல இருந்து நான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல, போ. போன் சொல்றேன்ல. எப்படி நான் இங்க வந்தேன்? எலிக்குட்டி ரூம் தானே இது. போயா. நான் செத்து பொழைச்சவன்டா, எந்த யமனையும் பார்த்து சிரிச்சவன்டா. ஆமா, என்னாச்சு உனக்கு?
அது நேத்து தூங்கும் போது ராத்திரி ஒரு பூனை பிறண்டிருச்சு சார். பூனை பிறண்டிருச்சா? ஆமா சார். அந்த பூனைக்கு என் தலை எலி மாதிரி இருந்திருக்கு சார். அதான் கடிச்சிருச்சு சார். ஓ உள்ள போ. மூக்குல பஞ்சு வச்சிருந்தா மார்ச்சேட்ல இருந்து எடுத்துட்டு வந்த போன மாதிரி இருப்பாரு. பாத்தீங்களா சார்? வாய மூடு. வந்துட்டியா? Hey, what happened? உன் தலையில கட்டு. அது கால் கட்டு போடல, அதான் தலையில கட்டு. அப்படிலாம் இல்ல பெரியம்மா. உங்களுக்கு தான் தெரியல, நான் தூக்கத்துல அடிக்கடி நடப்பேன். அப்படி நடக்கும்போது மண்டை மேல தேங்காய் உண்டு உடைஞ்சு போச்சு. ஐயோ, தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்ல, நடிக்க கூட செய்வான். வேஷம் போட்டு டிராமா பண்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே. வேஷம் கட்டுறது யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஏய், என்ன சொன்ன? கிரி கிரி பெரி பெரி வெளிய போ போ போ. நோ கோ கோ. சரி. அதான் நான் சொன்னேன்ல, என்ன தேடிக்கிட்டு இருக்க மந்திரவாதி அவன் மந்திரம் பண்ணும் போதெல்லாம் இது மாதிரி நடக்கும். அதனால நீங்க திரும்பி போங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும். அவனை விட்டு நாங்க போக மாட்டோம். நம்ம திரும்பியும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எங்க போனாலும் அவன் என்ன தேடிக்கிட்டே வருவான். அதனால என்னால வர முடியாது. போங்க, நீங்க போங்க போங்க. சாத்தான், இனி நீ தப்பிக்க முடியாது. இன்னிலிருந்து நீ எனக்கு அடிமை. இந்த உலகத்தின் அதிபதி நான். இந்த பெரியவங்க சொல்றத கேட்கறதே இல்லப்பா. நாம 3 பேரா சேர்ந்து போனாலும் வேலை உருப்படாதுன்னு. இப்ப அது நடந்து போச்சு. அப்படின்னா நம்ம 3 பேர் பிரிஞ்சிடலாம். அது முடியாது. ஏன் முடியாது? 3 பேர் சேர்ந்து போயிட்டு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு. இப்ப தனியா வேற போ சொல்றியா? தனியா போனா அவன் தெரியுமா? சாவ சொல்றியா? சாவ சொல்றியா? டேடே, செத்தாலும் பரவாயில்லடா. அந்த குட்டி சாத்தானுங்களோட வீடு இங்க எங்கயாவது பக்கத்துல தான் இருக்கணும். அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். இன்னும் 2 நாள் பகல் முழுக்க நம்ம தேடுவோம். 3 பேரும் தனித்தனியா தேடுவோம். 3 பேரும் தனியாவா? அத தாண்டா சொன்னேன். இப்ப நாம 3 பேரும் 4 திசையிலும் தேடணும். ஓகே? எனக்கு ஓகே. அப்புறம் இல்ல, எனக்கும் ஓகே. உயிரோட இருந்தா நைட் மீட் பண்ணலாம். கிளம்புங்க. நீ ஏற்கனவே இங்க வந்திருக்கல, எப்படி உள்ள போகணும் நீயே சொல்லு. இந்த வழியா போனா ஒரு சின்ன கதவு இருக்கு. அந்த கதவை எலி குட்டி மூட மாட்டான். எனக்கு வேண்டி எப்பவும் திறந்து வச்சிருப்பான். நம்ம அந்த வழியா போலாம். வேணாம்டா, சொன்னா கேளுடா. நான் கூப்பிடுறேன்ல, அவளை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன். சொன்னா புரியாது உனக்கு. வாடா ஏறு. பாத்து திருடா வரணும். ஆளும் மண்டையும். இவன் ஏற்கனவே இங்க வந்ததுனால நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆமாடா. டேய், நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். எலிக்குட்டி இந்த பக்கம் தான் இருக்கா. டேய், நீ எதுக்காகடா எலிக்குட்டி ரூமுக்கு போற? நான் ஒரு ரூம்ல தூங்குவா போறேன். நீங்க போங்க. சரி சரி, நீ இப்படி போ.
ஹாய். சொல்லிட்டாளே இவ காதல. அமரே, நாம பேசாம இங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போலாமா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வந்த வேலையை விட்டுட்டு தூக்கம் நட வேண்டி கிடக்கு. வந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறானே. என்னடா பண்ற? இல்ல இதுக்குள்ள சிலையை ஒளிச்சு வச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாரு. லைட்டுக்குள்ள லைட் அடிக்கிறியடா? டியூப் லைட். லைட் எரியுதோ? பல்பு போச்சு போ. பேசாம வா. இருட்டுல எங்கன்னு போய் தேடுறது? அங்க போய் பாப்போம். யாரையுமே காணாம. என்னவோ நடக்குதுங்க. ஒண்ணு என்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்ல அந்த வீட்டுல பிரச்சனை இருக்கணும். என்னது? இனிமே எங்க படுக்கிறது நல்லதில்ல. சிலை கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இருக்கும். பயமுடா. அது இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பசங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எடுத்துட்டு போகணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த குட்டி சாத்தான்கள ஒருத்தன் என்ன கடிச்ச கடியை என்னால மறக்கவே முடியாது தெரியுமா? உன்ன 4-5 தெருநாயே கடிச்சிருக்கு. அந்த சிலைக்கு ரொம்ப பவர் இருக்கிறதா சொல்றாங்க. கோடி கணக்குல பணத்தை பாத்துறலாம். அப்படின்னா கடத்த சொன்னவனுக்கு அதை கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டா நாம கோடீஸ்வரன் தானே? கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நம்மள கோணியை போட்டு அமுக்கி கும்மி அடிச்சிருவானுங்க. ஜாக்கிரதை. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த சிலையை நம்ம திருடி ஆகணும். புரியுதா? தான் செய்ய வந்தோம். எந்திரிக்க எந்திரிக்க. என்னதுக்குடா மூஞ்சில அடிச்சா? நாங்கடா அடிச்சா? நீ தான் அடிச்சா? நான் அடிச்சனா? ஐயோ. என்னடா யாரோ அடிச்சாங்கடா. இந்த ராத்திரின்னு ஒண்ணு இல்லனா உன்னை நான் எப்படி சந்திச்சிருப்பேன்? எப்படி இந்த பெட்ல நான் தலை சாச்சி படுத்திருப்பேன்? எல்லாம் அந்த சந்திரனோட விளையாட்டு. தேங்க்யூ சந்திரன். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? இவன்டாது மார்கழி மாசம் நாய் மேல கல்லடிக்கிறதுக்குனே சில கும்பல் அலையுதுப்பா. எலிக்குட்டி, எலி என்ன எதுக்கு பயப்படுத்துற? நீ பயப்படாத. நீ கதவு தர. நான் எப்படியாவது ஓடி தப்பிச்சிடுறேன். நீ கதவு தர. சரி, நீங்க போய் ஒளிச்சுக்கோங்க. என்ன தூக்குற நேரத்துல ஏன் தொந்தரவு பண்ற? என்ன விஷயம்? படத்தா தூக்க வர மாட்டேங்குது. எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு எலிக்குட்டி. மரியாதையா வெளியே போ. இங்க ஏதோ சத்தம் கேட்டத. யாராவது வந்தாங்களா? யாரும் இங்க வரல.
நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போயாகணுமா? நாம 2 பேரும் இந்த ராத்திரியில ஒரு டூயட் பாடினா நல்லா இருக்கும். ஒரு இழவு தேவையில்ல, கிளம்பு கிளம்பு சொல்றல. போ போ போ. அடி பாவி மகளே, என் கனவெல்லாம் காணல் நீர் ஆக்கிட்டியாடி. கிரி கிரி கண்ணா, ஒரு வழியா நீ மனசு மாறிட்டேன்னு நினைக்கிற இல்ல இலைக்குட்டி? ஆமா ராஜா. இலைக்குட்டி, கதவை திறடி செல்லாம். என் காதலுக்கு இருந்த ஒரே ஒரு தடையும் தவிடுபுடியா போயிடுச்சு. இனி யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அடிக்கிறது எல்லாம் அடிச்சுடா. பொய்யோட சொல்ற. நான் தான் சொல்றேன். நீதானே? நான் இல்லடா. உண்மை ஒத்துக்கடா. போய் பேசாத. இல்லடா வர சொல்றியா? உங்களுக்கு பண்ற பெரிய துரோகம் இருக்கிற சிலைக்காக நாம எதுக்கு ஆக்ஷன் சாவணும்? டேய் நீதான்டா நடிச்ச. சொன்னா கேளுடா. விடுறா அவன. டேய் அவன் சொல்றத கேளு. நீ குறுக்க அடிக்காத. உனக்கு வெக்கமா இல்ல? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. டேய் நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம். நீ இதுல தலையிடாத. டேய் உன்ன நீ குறுக்க வராதடா. நீதான் டேய் ஓடி வரடா. என்னடா அது? நீ ஏன்டா தூங்குற? நான் எங்கடா தூங்குறேன்? நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண வந்தா என்ன நீங்க 2 பேரும் போட்டு துவம்சம் பண்ணி கீழே தள்ளி விட்டு இப்ப தூங்குறேன்னு வேற சொல்றீங்களா? நாங்க உன்னை தள்ளி விட்டோமா? நான் உன்னை அடிச்சா? ஞாபகம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? இதான்டா சொன்னேன் உங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. பிரச்சனையா? பிரச்சனை நமக்கு இல்லடா. இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்ததுல இருந்து பிரச்சனை தான்டா. டேய் நமக்கு சிலையும் வேண்டாம், கோடியும் வேண்டாம்டா. நம்ம உயிரோட இருந்து அதுவே போதும்டா. வாடா நம்ம இங்க இருந்து போயிடலாம். வாடா வாடா. எனக்கு அந்த பிரச்சனை தெரியலையே. எலிக்குட்டி வேற கரெக்ட் பண்ண. ஐயோ வேணாமா சார். உங்களோட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமான அனுபவம் இருந்திருக்கா சார்? உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு கேட்கல. உங்க கூட பிறந்த தம்பி உங்ககிட்ட கேக்குறதா நினைச்சு சொல்லுங்க சார். நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் கொலைப்பட்டி கிடந்து கிழிஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு சித்தி குடும்ப தாங்காம ஊரை விட்டு ஓடி வந்திருக்கணும். நான் சொல்றது எல்லாமே உண்மைதானே சார்? எனக்கு சித்தி எல்லாம் கிடையாது, ஒரே அம்மா தான். அப்படி இல்லன்னா அது நல்ல விஷயம் தான் சார். அப்ப வேற மாதிரி அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துறதா சொல்லுங்க சார். நீங்க தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய டைரக்டரா வரணும்ன்றது என்னோட ஆசை சார். அதுக்கு நீங்க சொந்தமா கதை எழுதணும். அந்த கதை எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம சமுதாயத்துல இருந்தே அதுக்கான அனுபவங்களை நீங்க எடுக்கணும். உங்க கதை சமுதாயத்துல நடக்கிற குற்றங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடியா இருக்கணும் சார். அதுக்காக இந்த லேடி கான்ஸ்டபிள் கீதாவும் ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணனும் எதுக்காகவும் எப்பவும் உங்க கூடயே இருப்போம். கண்டிப்பா இருப்போம் சார். நாங்களும் இருப்போம் சார். ஆமா சார். நாங்க தான் நடிக்கிறோம், நீங்க என்ன நடிக்கிறீங்க? தூ போலீஸ்காரங்கிற பயமே சார். அந்த வேலையை நீ செய் சார். பயமா இருக்கு சார். குழந்தைகளை உன்ன நம்பிதான் விட்டு போன. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நிக்கிற எருமை. சார் சத்தியமா சொல்றேன், ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தைங்க என் கூட தான் இருந்தது. நான் அவங்களை விட்டு நகரவே இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் கை கழுவிட்டு வந்து பார்த்தா காணோம். சரி வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க பார்த்தா இங்கேயும் காணோம். சார் பசங்க வந்துட்டாங்க, எங்க போனான்னு கேளுங்க. வாங்க. எங்க போய் தொலைஞ்சுங்க சொல்லுங்க. We just gone to the forest. கிரியோட நீங்க ரெஸ்டாரன்ட் போறதா தானே சொன்னீங்க? ரெஸ்டாரன்ட்டுக்கு தான் போனோம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்க்கு போனோம். நான் உங்களை தேடாத இடமே இல்ல தெரியுமா சார்? நீங்க பசங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கிடக்குறீங்க. இப்படியே போனா அந்த பசங்க உருப்படாம தான் போகும். Don't repeat it. போங்க. 4 போட்டுக்கலாம் சார். உன்னதான் போடணும். இந்த கிரி அங்கிளோட நமக்கு எப்பவும் தலைவலியா போச்சு. அவருக்கு நாம பாடம் கத்து கொடுத்தும் புத்தி வரல. இனிமே அவரோட வீக் பாயிண்ட்ல அடிக்கணும். அதோட இந்த வீட்டை விட்டு அவரை வெளியில அனுப்பணும். அந்த மாதிரி டெக்னிக் உன்கிட்ட ஏதாவது இருக்காமாக்கா? டெக்னிக்லாம் இருக்கு. ஆனா கிரி அங்கிள் வெளியே போயிட்டாருன்னா நான் சொன்ன காரியத்தை நீங்க சாதிச்சு தரணும். என்ன விஷயம்? பாட்டி ராத்திரி சாப்பிடுற ஒரு பொருள் இருக்குதுல, ஆட்டம் பாட்டம் டான்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்களே ஒரு பாட்டில். அதேதான். அது சாப்பிடணும்னு எனக்கு மனசுல ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையே வித்தியாசமா இருக்குமாக்கா. அப்ப இன்னைக்கு நைட்டு கிரி அங்கிளோட வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரியா ஆக்கணும்.
இதுதான் கரெக்டான சமயம். ஆமா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சத்தம் போடாம வா. Rose, my darling, my sweetheart, my love, நான் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்கேன். அடே என்னடா பண்ணிட்டு இருக்க? What happened? Why are you talking like this? I am your husband. உன்னை பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. You are very pretty. You are beautiful. அசிங்க புடிச்சவனே, இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? ஐயோ பெரியம்மா, நான் எப்படிங்க உங்க பெட்ரூம்ல? ஆஹா, பாலூட்டி வளர்த்ததுக்கு பாம்பு மாதிரி கொத்திட்டியாடா பாவி. ஐயோ பெரியம்மா, யாரோ என்ன கூட்டி வந்து அங்க விட்டுருக்காங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா உன் கூட வேற யாரும் இருக்காங்களா? ஐயோ நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. ரோஸ், why are you behaving like this, darling? Rose, you are looking like mutton chops. You are looking like chicken 65. Every night in my dreams I see you, I feel you. பெரியம்மா, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ அம்மா, My gracious, what happened? Oh God. நாங்க ஊருக்கு போகும்போது நீயே எங்க கூட வருவியா? நான் உங்க கூட வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வருவேன்னு என்னை நம்பி இருக்கவங்கள நான் ஏமாத்தாம கண்டிப்பா போயே ஆகணும். அந்த கெட்ட மந்திரவாதி கையில நான் மாட்டாம இருக்கணும். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். சத்தியமா சொல்லு. நிஜமா. அப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது. யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? சில்ட்ரன்ஸ், ரொம்ப நாளா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டே கண்ணாம்பூச்சி ஆட்டமா? செல்லக்குட்டி, என்ன விஷயம்னு இந்த பாட்டி கிட்ட சொல்லுடா. டேய் லிஜோ, என்ன விஷயம்னு நீயாவது என்கிட்ட சொல்ல. நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா கடிச்சு தின்ற பூதத்தை பத்தி? குட்டி பூதம் மாக்கா. சொல்லிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த பூதம் எங்க கூட தான் இருக்கு, அது நாங்க மாக்கான்னு கூப்பிடுவோம். நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே. மாக்கா, நீ பாட்டி முன்னாடி நின்னதா அவங்க உன்னை நம்புவாங்க. நீ பயப்படாத, பாட்டி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க, நல்லா தெரியும். இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? இவங்க சொல்ற அந்த மாக்கா நான் தான் பாட்டி. அட கடவுளே, நான் பாக்குறது உண்மையா? இவங்க என்னுடைய நண்பர்கள் மட்டும் இல்ல, என்னுடைய ஆன்மா கூட. ரொம்ப வருஷமா என்னுடைய சக்திகள்லாம் இழந்து நான் பூமிக்கு அடியில இருந்தேன். மேல கொண்டு வந்தது இவங்க தான். அன்பு காட்ட மட்டும் தெரிஞ்சவங்களை பத்தி இவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து நானும் ஆசைப்பட்டேன் உங்க முன்னாடி நான் வரணும்னு. கடவுளே, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் உண்மைதான் பாட்டி. இவங்கள பேர குழந்தைய எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்னையும் பாத்துக்கோங்க. என் செல்லமே. ஐயோ.
உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கணும்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தைங்க தானே, அன்பா நடந்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என் பையன் காணாம போயிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னப்பா ஜீவா அது? வேண்டாமா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானும் தேவையான அளவு செல்லம் கொடுத்துதான் என் பசங்களை வளர்த்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. பெரியவங்கன்னா இப்படியா இருப்பாங்க? வயசான காலத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க இங்க வர்றது உங்களை பாக்குறதுக்காக தான். இனிமே நாங்க இங்க வரப்போறது இல்ல. எதுக்காக இவ்வளவு வந்து பார்க்கணும்? எல்லாரையும் சாகடிக்கவா? என் லிஜோக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன நீங்க மறந்துருங்க. உங்க மக செத்துட்டா நினைச்சுங்க. வாடி. பேசாம வாடி. பாட்டியா பாட்டி? இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கதையில ஒரு ட்விஸ்ட் கிடைக்குமான்னு எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், என் பேர் ஜீவன். நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இல்ல சார், யாராலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. தம்பி, உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குப்பா. சொல்லுங்கம்மா. சொன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும். கேக்குற எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாட்டி சொல்றது எல்லாம் உண்மைதான் அங்கிள். அந்த மாக்கான் இப்ப எங்க இருப்பான்? காட்டுல இருப்போம். இவ்வளவு நேரம் எங்களை பார்க்காம ரொம்ப வருத்தத்துல இருப்போம். அந்த மாக்கான நான் பார்க்க முடியுமா? முடியாது. பாட்டியாலையும் எங்களாலையும் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படின்னா நீங்க போய் பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லிஜோ காணாம போனதுல அந்த மந்திரவாதிக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரவாதியை பிடிக்கணும்னா நீங்க சொல்ற அந்த மாக்கானுடைய உதவி கண்டிப்பா தேவை. டோன்ட் வரி ஜீவன், கூடிய சீக்கிரமே உங்க மகனை நான் கண்டுபிடிச்சு தரேன். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிருக்கு. காடு மாக்கான். மாக்கானா? அது யார் சார்? அதெல்லாம் விடுங்க, நான் போகும்போது சொல்றேன். இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் வரும் போல இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லும் சேர்ந்து தான் நம்ம கதை டிராவல் ஆயிட்டு இருக்கு. பி கேர்ஃபுல். கம் ஆன். ஏய் சாத்தான், உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை தான் இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீங்க முன்னாடி வரலனா இவனை நான் கொன்னுடுவேன். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. சாத்தான்! ஜீவா, சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். வாங்க போலாம். நாம இங்கே நிப்போம். எஸ்எஸ்ஆர் போய் பேசிட்டு வரட்டும். சார் அப்படித்தான் சொன்னார். எங்க போய் தொலைஞ்ச அந்த மாக்கா? பசங்க பேச்ச கேட்டு வந்த உன்ன சொல்லணும். என் பையன் திரும்ப கிடைக்க நான் எங்க வேணாலும் போவேன். பாதாளத்துக்கு கூட போவேன். அப்புறம் எங்கடி அந்த மாக்கா? அப்பா, இங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அங்கதான் இருப்பான். அப்படின்னா வா போய் பாப்போம். வா. மாக்கா, நம்மளோட லிஜோ. லிஜோ
இப்ப அந்த மந்திரவாதி பிடியில இருக்கான். என்னால அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அந்த மந்திரவாதிக்கு தேவை நான் தான். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் தப்பிச்சிட்டேன்னா அந்த மந்திரவாதியோட சக்தி அழிஞ்சு போயிடும். நிஜோவை காப்பாத்தும் போது அந்த மந்திரவாதியோட ஓமத்தையும் நிறுத்திடலாம். இல்லைனா அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டிலே நான் இருந்துருவேன். என்னடி இது? வாட்ஸ் ஹேப்பனிங்? அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. லிஜோ எங்க இருக்கான்னு மாகானுக்கு தெரியும். மந்திரவாதி தான் பிடிச்சு வச்சிருக்கான். இவனுக்கு தாண்டா காவலுக்கு நிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் போனா வேலைக்கு ஆகாது. நீங்க 2 பேரும் மட்டும் போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். போங்க போங்க.
கட்டுப்படுறதுதான் உனக்கு நல்லது, இல்லனா உனக்கு தண்டனை ரொம்ப மோசமா இருக்கும். சாத்தான், என்ன உன்னால ஏமாத்த முடியாது. சாத்தான், சாத்தான், என் முன்னாடி வா. உன் மாயாஜால வித்தைய என்கிட்ட காட்டாத. வா சாத்தான், சாத்தான். இல்லடாங்க. உன்னால தப்பிக்க முடியாது. இல்ல வாடா, இப்ப நீங்க கைக்குள்ள வா. உனக்கு நிறைய அவகாசம் கொடுத்துட்டேன், அப்பெல்லாம் நீங்க என்ன ஏமாத்தின. இனி உன்னால தப்பிக்க முடியாது. சாத்தான், நல்லா பாரு. Dream, 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 dream on. தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் எப்போ மறக்க மாட்டேன் சார். இட்ஸ் ஆல் ரைட். லிஜோ, ரொம்ப நன்றி சார். போயிட்டு வா. சார், உங்களுக்கு தேவையான அனுபவம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன சார், ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவீங்க? ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்க போறதில்ல. இந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்க. இந்த அனுபவத்தின் மூலமா நம்ம நாட்டை காப்பாத்துற, தீமையை எதிர்க்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷன். சார், நீங்க போய் தானே சொல்றீங்க? பொய் இல்ல, உண்மைதான். அப்படின்னா சார், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். வரேன் சார். அனுபவங்களை தேடி போன எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. ஜீவா, வரமா. அழாதீங்கம்மா, அவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க.
பாட்டி நான் தான் மாக்கா, கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல.